வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக்கிங். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து விறுவிறுப்பாக இருக்கும். குக்கிங்கோடு சேர்த்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலுக்கும் வந்து போயிருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் மாலுக்கு போயிருந்தோம். இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிம்பிளான ரொம்பவே வந்து விறுவிறுப்பான ஒரு குக்கிங் தான் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்காக கொஞ்சமாக வந்து பருப்பு வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் வந்து தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வந்து குழைவாக வெந்ததுக்கப்புறமா அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து தண்ணி சேர்க்காம லைட்டாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து அதிலே வந்து வதக்கிக்கோங்க. சிக்கனே வந்து தண்ணி விடும், அந்த தண்ணியே வந்து போதும். அதிலே வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். இது கூட வந்து சைட் பை சைடாக வந்து நான் வந்து பாயசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு அதில் வந்து சேமியா வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே சைட்லேயே வந்து நம்ம சிக்கனையும் வந்து அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். சேமியாலாம் ஃப்ரை ஆனதும் அதில் வந்து நான் காய்ச்சி வச்சிருக்கிற பால் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மசாலா பொருள் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கிறேன். கடைகளில் வாங்கின எந்த மசாலா ஐட்டமுமே நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு நான் பாயசத்துக்கு தேவையான ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். கடைசியாக நான் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இடையிடையில் நம்ம சிக்கன் கிரேவியும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னாலும் கிரேவியாக வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பாயசத்துக்கு வந்து நான் முந்திரி திராட்சை வந்து கொஞ்சமாக வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இது போல் முந்திரி திராட்சையெல்லாம் நம்ம வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். கூடவே வந்து நம்ம மில்க் மேடும் ஆட் பண்ணுறதுனால பாயசம் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நார்மல் பாயசம் சாப்பிட்றத விடவும் நம்ம இந்த மாதிரி மில்க் மேடு சேர்த்து செய்கிற சேமியா பாயசம் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நான் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்க்கும் போது சிக்கனுக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டே வந்து நமக்கு கொடுக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுட்டு நல்லா வந்து ட்ரையாக வந்து பண்ணிவிட்டு பெப்பர் ஃப்ரை மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து ட்ரையாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதோட வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டேன். இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாயசமும் வந்து ஒரு சைடு வந்து வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லாம் வந்து வெந்ததுக்கப்புறமா மில்க் மேடு வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் மில்க் மேடு சேர்க்கறதுக்கு பெருசாக வந்து அளவுலாம் தேவையில்லை, உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மில்க் மேட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய சுவையான வந்து சேமியா பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பாருக்காக முள்ளங்கி வந்து அதோடைய தோல்லாம் வந்து சீவிட்டு இருக்கிறேன். முள்ளங்கி சாம்பார் தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பு வந்து வேக வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயம், இது எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வந்து குழைவாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து முள்ளங்கியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை வந்து நம்ம ஆயிலே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சில காய்கறிகள் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி வந்து வதக்கி வந்து செய்வோம். அது மாதிரி தான் முள்ளங்கி வந்து நம்ம வதக்கி சாம்பார் செய்யும் போது தான் நல்லாயிருக்கும். வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அதில் வந்து மசாலா பொருள், தண்ணி எல்லாமே சேர்க்கணும். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த பருப்பை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த பருப்பை வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. சாம்பார் வந்து நல்லா வந்து கொதிச்சு வரும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கொதிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சாம்பாரும் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா லஞ்செல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங்காக வந்து கருடா மால் வந்து போயிருந்தோம். பெங்களூரில் நிறைய மால்ஸ் வந்து இருக்குது. இந்த கருடா மால் தான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மால். அதனால தான் அங்கே வந்து போயிருந்தோம். கருடா மால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டாய் ட்ரெயின் இருக்குது. ஒரு 100 rupees கொடுத்தோம்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து அவங்க ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க. இது மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின் பிளேஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வந்து டாய்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். நிறைய வந்து ப்ளே ஏரியாவும் நமக்கு வந்து இங்கே இருக்கும். ஜேடன் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த எஸ்கலேட்டர் பார்த்தானா விடவே மாட்டான். அதிலே வந்து ஏறி ஏறி இறங்கிட்டு விளையாடிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3D கேமில் வந்து காசுலாம் கட்டி ஏறிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே வந்து இறங்கி வந்துட்டான். ஸோ இன்றைக்கி விலாக் அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி விலாக் வந்து ரொம்பவே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வந்து பெங்களூரில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் பாய், டேக் கேர்.